everyone. இப்போ நம்ம ஒரு பஞ்சத்தை நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது என்ன பஞ்சம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். லைட் பிரசன்ஸ். கர்த்தரை தேடுகிறவன் ஞானத்தை தேடுகிறான். ஞானத்தை தேடுகிறவனோ கர்த்தரை தேடுகிறான். கர்த்தர் எங்கு இருக்கிறார்? அவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியா? அது எனக்குள் இல்லையே என்று சொல்வீர்களானால், நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லது நாம் ஒரு சில உண்மைகளை நாம் மறைக்கும் பொழுது, நம்ம தவறு செய்யும் பொழுது, அப்படி செய்யாதே, பொய் சொல்லாதே, இப்படி நடக்க வேண்டும் என்று நமக்குள் ஒரு உள்மனது பேசும் அல்லவா? அதுதான் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதை உலக பிரகாரமாக மனசாட்சி என்று சொல்லும். அவர் நம்மை காட்டுகிற வழியில் நடந்தால் நம் பாதை செம்மையாக இருக்கும். இப்பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே நமக்கு ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறதாக. நாம் வாசிப்போமா? ஆமோஸ் 8:11 நாம் வாசிக்கிறோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் வரும் பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் வரும் பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து தெரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னியர்களும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஏன் தாகத்தினால் சோர்ந்து போகணும்? நம்ம தான் நல்லா சாப்பிட்றோம், நல்ல தண்ணி குடிக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்பதை இயேசுவே குறிப்பிடுகிறார். இப்பொழுது வசனம் நம் கைகளில் இருக்கிறது. அப்படி ஒரு பஞ்சம் வருவதற்குள் நாம் வேதத்தை வாசித்து நம் இருதய பலகைகளில் எழுதி வைத்துக் கொள்வோமானால், என்ன பஞ்சம் ஏற்பட்டால் நாம் வசனத்தை மக்களுக்கு அறிவித்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படும். ஏனெனில் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்றால் மனிதர்களோடு அல்ல நம்முடைய போராட்டம். ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அந்த சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டல சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது எபேசியர் 6:10 குறிப்பிட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கையாக இருப்போம். நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். வேதத்தை வாசிப்போம். தேவ அன்பில் நாம் வளரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We'll see you. Until then, it's bye from Insolent.